சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றான். அப்போ பாடி சென்டர்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? சிம்பிள் கூபிக்ன்றது அரேஞ்ச்மெண்ட் சொன்னாலும், ப்ரிமேட்டிவ் கூபிக் அரேஞ்ச்மெண்ட் சொன்னால் அந்த கார்னரில் இருக்கிற ஆட்டங்கள். அதில் ஒவ்வொரு ஆட்டமும் 1/8 தான் இந்த இதுக்கு ஷேர் பண்ணும், மீதியெல்லாம் வெளியில் ஷேர் பண்ணும். இதில் பாடி சென்டர்ன்றான். அப்போ பாடி சென்டர்னால் அதுவும் இருக்கிறது, என்னது சிம்பிள் கூபிக்கும் ஆட்டமும் இருக்கிறது, கூட அந்த கியூபிக்கு நடுவில் ஒரு ஆட்டம் இருக்கிறதுன்றான். உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், படத்தை பாருங்கள். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்தா தேவையில்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சென்டர் பகுதியில் ஒரு ஆட்டம் இருக்கிறது, ரைட்டா? பாருங்கள், இது ஒரு என்னது கியூபிக் தானே, கனசாரம் தானே. இது சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கிறது. அப்போ சிம்பிள் கியூபிக்கில் இந்த கார்னர் இருக்குது, 8 கார்னர், இந்த மேலே 4 கார்னர், இந்த கீழே 4 கார்னர், 8 கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டங்கள் ஒவ்வொன்றும் 1/4 ஷேர் பண்ணுது, 1/8 ஷேர் பண்ணுது. அப்போ மொத்தம் எவ்வளவு? 8 கார்னர், 8 × 1/8 = 1. அப்போ இப்போ ப்ளஸ்ஸு அது இதையும் சேர்த்துக்கணும். எதுக்கு? பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. எதை சேர்த்துக்கணும்? இந்த சென்டரில் இருக்க ஆட்டத்தையும் சேர்த்துக்கணும். சென்டரில் இருக்க ஆட்டம் எது கூட ஷேர் பண்ணுதா? இல்லை. அப்போ முழுமையாக ஒன்று எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் என்ன ஆகுது? மொத்தம் அந்த கார்னரில் இருக்கக்கூடியதெல்லாம் சேர்ந்து 1 ப்ளஸ் இது 1, 2 கிடைக்கும், ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், இந்த அமைப்பில் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் லேயர்னா ஒரு அடுக்கு, ஃபஸ்ட் லேயர்னு கீழே உள்ள அடுக்கு, ஃபஸ்ட் லேயர் ஏ ஆர் ஸ்லைட்லி செப்பரேட்னா கொஞ்சம் கோண கேப் இருக்கிறது, ரைட்டா? ஸ்லைட்லி செப்பரேட்டட், கொஞ்சம் கோண பிரிவு இருக்கிறது, அது கேப் இருக்குதுன்றான். அண்டு த செகண்ட் லேயர் இஸ் formed by arranging the spheres in the depression between the spheres in layer A as shown in figure. ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன சொல்கிறேன்னு நான் முதல்ல படத்தை காமிச்சிடுறேன் பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா? இந்த படத்தை பாருங்கள். என்ன சொல்கிறான்? இது ஃபஸ்ட் லேயர், இது இந்த இருக்குல்லையா, இது கீழே அடுக்குன்னு, இதெல்லாம் ஃபஸ்ட் லேயர், ரைட்டா? இது என்னது? ஃபஸ்ட் லேயர். இந்த இருக்கு இல்லையா, இது கீழே இருக்குது, ஃபஸ்ட் லேயர். இந்த பச்சையாக இருக்கு இல்லையா, அது வந்து செகண்ட் லேயர். இது மேலே திரும்பி வச்சுருக்கான் இல்லையா, அதே ஃபஸ்ட் லேயர் திரும்பி வந்திருக்கு, தேர்டு லேயர். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லேயர் கீழே இருக்கிறது, ஆனால் ஃபஸ்ட் லேயர் கீழே இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா? கேப்புனா பாருங்கள், ஃபஸ்ட் லேயரில் கேப் இருக்கிறது, ரைட்டா? எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், 1, 2க்கு நடுவில் கேப் இருக்கிறது. அதை செப்பரேட்டர்னு ஸ்லைட்லி செப்பரேட்டர், கொஞ்சம் பிரிச்சுருக்குதுன்னு அர்த்தம். அது போகாமல் இந்த செகண்ட் லேயர், இந்த பச்சை இருக்கு இல்லையா, பச்சை எதில் வச்சுருக்காங்க? கரெக்டாக நடுக்குழிக்குள்ளே அந்த கேப்பில் தான் வச்சுருக்காங்க. எதில் என்ன கேப் இருக்கிறதோ அந்த கேப்பில் தான் வச்சுருக்காங்க. நான் தனியாக வேணால் வரைஞ்சி காமிக்கிறேன், ரைட்டா? நான் எப்படின்ட்டு இருங்க வர்றேன். இது அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது 1, ரைட்டா? இது 1, இது 1. அப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே இது 1, இது 1, இப்படி இருக்கா? இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதானே கேப்பு, ரைட்டாக? நடுவில் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இன்னொன்று வைக்கிறானா, இது 1, இது 1, இதுதான் சொல்கிறேன். கேப்பில் வச்சு அந்த பச்சை இது இப்படி கேப்பில் தான் அமைஞ்சிருக்கு, ரைட்டா? இன்னொன்று கூட போட்டு காமிக்கிறேன், அதோடு சேர்ந்து 3வது போடுறேன். ஒரே லேயர் தான், 3வது. அப்போ இது இந்த கேப்பில் அமைந்திருக்கிறது, ரைட்டா? அந்த கேப்பில் தான் அமைந்திருக்கு, அதான் சொல்கிறான். வேணா ஒன்று படித்து காமிக்கிறேன், என்ன சொல்கிறான்னு பாருங்கள், ரைட்டா? இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், இந்த அமைப்பில் த ஸ்பியர்ஸ் இந்த ஃபஸ்ட் லேயர், முதல் லேயர், ரைட்டா? அதை வருஷம் அடுக்கி வச்சிருக்கான். நடுவில் ஒரு ஓட்டை ஹோல் இருக்கு இல்லையா, கேப் இருக்குது, அதான் சொல்கிறான். ஃபஸ்ட் லேயர் ஏ டைப், அது ஏ டைப்னு வச்சுருக்கான். இருக்கிறது ஸ்லைட்லி செப்பரேட்னா சிறிதளவு பிரிந்து இருக்கிறது. அந்த கேப்பை தான் சொல்கிறான். கேப்புன்னு நடுவில் ஓட்டையாக இருக்கு இல்லையா, ஸ்லைட்லி செப்பரேட்டட். அண்டு இது கொஞ்சம் அந்த ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்கிறான். அண்டு மேலும் த செகண்ட் லேயர், 2வது லேயர் இந்த பச்சை கலரில் இருக்குது. செகண்ட் லேயர் எதில்? அந்த ஓட்டைக்குள்ளே வைக்கிறான், ரைட்டா? அதை டிப்ரெஷன் தான். த செகண்ட் லேயர் இஸ் ஒவ்வொரு ஸ்பேரையும் செகண்ட் லேயரில் உள்ள அந்த ஓட்டைக்குள்ளே வைக்கிறான், ஹோலுக்குள்ளே. த செகண்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறாக? பை அரேஞ்சிங் த ஸ்பியர்ஸ். எப்படியா? அந்த ஸ்பியர், அந்த கோலத்தை, அந்த பாலை சொல்கிறான். அந்த பாலை அரேஞ்சிங் த ஸ்பியர்ஸ் இந்த டிப்ரெஷன் அந்த குழிக்குள்ளே வைக்கப்படுகிறது. எப்படி? டிப்ரெஷன் between the spheres in layer A. betweenனா
2 லேயருக்கு பட்வீன் த ஸ்பியர்ஸ்னால் 2 ஸ்பியர், 2 குண்டுக்கும் நடுவில் உள்ள ஓட்டை 2 குண்டுக்கு நடுவில் இருக்கிறது அந்த குண்டு 2 குண்டு 2னா நீ அது குண்டுன்னு வச்சுக்கோ, ஸ்பியர்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு ஃப்ரூட்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒன்று தான். பட்வீன் த ஸ்பியர்ஸ் 2 அந்த குண்டு கோளங்களுக்கு நடுவில் உள்ள குழியில் வைக்கப்படுகிறது இன் லேயர் ஏல. ரைட்டா, அதான் படத்தில் காமிச்ச மாதிரி. இந்த 3rd லேயர் 3வது லேயர் என்ன பண்ணுறாங்க, லேயர் மாதிரி அப்படியே மேலே இருக்குது பார்த்துறீங்களா. லேயர் எப்படி இருக்கும் அப்படி 3வது லேயர் இருக்குது. த 3rd லேயர் இஸ் ரிப்பீட்னா திரும்ப வருகிறது. எப்படி ஆஃப் த ஃபஸ்ட் லேயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி 3வது லேயர் மேலே வருகிறதுன்றான். த பேட்டர்ன் இந்த அமைப்பு எப்படி இருக்குது, ஏ கீழே முதல் லேயர், பி செகண்ட் லேயர், அந்த ஹோலுக்குள்ளே வைக்கிறான் பி, அடுத்து எகன் ஏ லேயர். ரைட்டா, அடுத்து எகன் பி லேயர், அடுத்து எகன் ஏ லேயர், அப்படியே மாறி மாறி வருகிறது இதன் அமைப்பு. இஸ் ரிப்பீட்டட் தரவுட் த கிறிஸ்டல். இந்த பேட்டர்ன் இதில் உள்ள அமைப்பானது இதில் இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள அமைப்பானது எப்படி இருக்குது, திஸ் பேட்டர்ன் ஈஸ் இருக்கிறது ஏபி 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 என்ற அமைப்பில் இருக்கிறது. ரிப்பீட்டட் ஏ, அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து எகன் ஏ ரிப்பீட்டு, அதுக்கடுத்து பி ரிப்பீட்டு, அதுக்கடுத்து ஏ ரிப்பீட்டு, பி ரிப்பீட்டுன்னு சொல்கிறான். ஈஸ் ரிப்பீட்டட்னா மாறி மாறி வருகிறது. எப்போ வரைக்கும், த்ரூ அவுட் த கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல் அமைப்பு இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கிறது அப்படின்றான். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இந்த அமைப்பில் ஈச் ஸ்பியர் கேஸ் ஒவ்வொரு கோலமும் எப்படி இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. இதில் ஒவ்வொரு கோலத்துக்கும் கோஆர்டினேஷன்னா சப்போர்ட்டிங் அது கூட ஒட்டி இருக்கக்கூடியது சொல்கிறான். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8ன்றான். 8 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்கிறேங்க. இந்த பச்சையை எடுத்துக்கோங்க, இந்த பச்சையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா, இந்த பச்சை எது மேலே அமைந்திருக்கிறது, 4 பாலுக்கு உள்ள இந்த கீழே உள்ள 4 பால் இருக்கு இல்லையா, கீழே உள்ள 4 பாலுக்கு நடுவில் இந்த பாருங்க, இது ஒரு பாலு, இது ஒரு பாலு, இது ஒரு பாலு, இது ஒரு பால். 4 பாலுக்கு நடுவில் அந்த ஓட்டையில் தானே அமைந்திருக்கிறது, இந்த ஓட்டையில் அமைந்திருக்கு பச்சை. ரைட்டா, அப்போ கீழே 4 ஆச்சா, அப்போ இதுக்கு மேலே இந்த பாருங்க, இந்த 4 போட்டிருக்கான் பாரு, இந்த 4 அதுக்கு மேலே 4 இருக்கா, அப்போ கீழே 4 மேலே 4, அப்போ கோஆர்டினேஷன் எவ்வளோ 8 பார்த்துக்கோங்க. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. அது எப்படி கோஆர்டினேஷன் நம்பர்னா 4 இது மேலே 4 இது கீழே, அதான் 4 நெய்பர்ஸ் இந்த லேயர் எபோவ். 4 நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ளவர்கள். இது 4 பேர் அருகில் உள்ளவர்கள். இந்த ஒரு பந்துக்கு மேலே 4 பேர் கீழே 4 பேர் தான். அப்போ இதை இந்த லெஃப்டில் உள்ள பச்சை எடுத்துக்கோ, லெஃப்டில் உள்ள பச்சை நான் இருங்க வச்சு காமிக்கிறேன். லெஃப்ட்டில் உள்ள பச்சை எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி லெஃப்ட்டில் உள்ள பச்சை எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு கீழே 4 இருக்குது, மேலே 4 இருக்குது. ரைட்டா, அதுதான் சொல்கிறான். ரைட்டா, என்ன சொல்லுகிறான் அப்படின்னா 4 நெய்பர்ஸ் இந்த லேயர் எபோவ். 4 இது நெய்பர் அருகில் உள்ளது மேலே இருக்கிறது, அண்ட் 4 கீழே இருக்குது, அண்ட் 4 இந்த லேயர் பிலோ. கீழே உள்ள அடுக்கில் 4 இருக்கிறது, மேலே உள்ள அடுக்கில் 4, கீழே உள்ள அடுக்கில் 4. ரைட்டா, இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி, இதுக்கு அந்த ஃபார்முலா பார்ப்போம். பேக்கிங் எஃபிஷியன்சி என்னது, அடுக்கி வைக்கும் திறன் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் 58 இருந்ததா, 56 சம்திங் வரும், ஆனால் 58ன்னு போட்டிருக்கான், ஆனால் 58 இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அது இடம் எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கி வருதுன்னு பார்ப்போம். ஹியர் த ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங் அலாங் த லீடிங் டயகனல்ஸ் ஆஃப் த கியூப் அப்படின்றான். இங்கே வந்து இந்த கோலங்களை இந்த குண்டுகள் ஆர் டச்சிங் அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப்ஸ் as shown in figure. அப்போது இதில் இந்த கோலங்களானது டயகனல் முக்கோணங்களை தொடுகிறது. நல்லா பார்த்துங்க, ஹியர் இங்கே த ஸ்பியர்ஸ்னால் கோலமானது ஆர் இருக்கின்றன. எவ்வாறாக, டச்சிங்னா தொடுறது மாதிரி இருக்கிறது. எதை தொடுகிறது, அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப். அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப்னா இந்த கனசதுரத்தின் முக்கோணங்களில் தொடுவதன் மாதிரி இருக்குது. அந்த நேர்கோட்டில் அமைந்திருக்கு. லீடிங்னா முன்னேறி கொண்டிருக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதான் த ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங். எந்தெந்த ஸ்பியர் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறது, அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப். லீடிங் டயகனல் அந்த கியூபோட டயகனலில் ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்றான். நல்லா பார்த்துங்க, ஹியர் இங்கே த ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங். இந்த ஸ்பியர் நான் இந்த பாருங்கள், இதை காமிக்கிறேன், படத்தை காமிக்கிறேன். ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங், இந்த பாருங்கள், இதுதான் டயகனல், இது கூப். ரைட்டா, இது கூப். டயகனல் இதுதானே. அப்போது இந்த டயகனலில் ஸ்பியர்னு இது ஒரு ஸ்பியர். ரைட்டா, இது ஒரு ஸ்பியர், இது நடுவில் ஒரு ஸ்பியர். அப்போ இந்த ஸ்பியர்கள் எப்படி அமைஞ்சிருக்கு,
அதனால் பாருங்கள் த ஸ்பியர்ஸ், இந்த 3 ஸ்பியர் எடுத்துக்கோங்க. த ஸ்பியர்ஸ் ஆர், இந்த 3 ஸ்பியர்களும் ஆர் டச்சிங், ஒன்றை ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்கா. எங்கே டச் பண்ணிகிட்டு இருக்கு? அலாங் த லீடிங் டயகனல். அலாங் த லீடிங் டயகனல் இந்த டயகனல் இதுதான் அலாங் த இது இந்த டயகனல் மூலமாக டச் பண்ணிகிட்டு இருக்குன்றான். அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப். அந்த கியூப் இந்த கனசதுரத்தின் லீடிங் டயகனல்னா இந்த டயகனல் நீண்டு கொண்டு இருக்கிறது இல்லையா, இந்த முக்கிலிருந்து இந்த முக்கு வரைக்கும் அந்த டயகனல் முக்கோணம், அதாவது டயகனல் முக்கோணத்தில் போட கோடுகள் ரைட்டா, அதில் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கின்றன சொல்கிறோம் ரைட்டா, as shown in figure. சரி நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறான்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி ரைட்டா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றான். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசினா இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட்டா, ஏபிசி இதுதான் ட்ரையாங்கிள் ரைட்டா. இப்போது இதனோட ஏ டு பி லென்த் என்னது ஏ, அதேமாதிரி சேம் தான் ஒரு க்யூபில் ஏ டு பி, பி டு சியும் சேம் லென்த்து தான் ரைட்டா, இதுவும் ஏ தான் ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறா? இப்போ இது என்னது ஏசி. அப்போ ஏசி சீக்வல் டு ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ட்ரையாங்கிள் பிசி ஸ்கொயர் இதுதானே. அப்போ ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி என்னது? ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போது இங்கே பாருங்கள் ஏசி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏசின்னு என்னது? ஏசியோட லென்த் என்னதுன்னு பாருங்கள். ஏசியோட லென்த் என்னது? ஏ, இந்த ஏலேருந்து பி உள்ள ஏசியோட லென்த்து ஏ, நல்லா பாருங்கள். ஏசியோட இதில் இருங்க, ஏசி ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே வருங்க, ஏசி சீக்வல் டு ரூட் ஆஃப், இப்போ நான் ஏசி சீக்வல் டு ஏபி ஸ்கொயர்னு சொல்கிறேன். ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது? ஏ, சுமால் ஏ. இந்த ஏ அண்டு பியோட டிஸ்டன்ஸ்னால் சுமால் ஏ. அப்போ சுமால் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ்ஸு பிசியோட லென்த் என்னது? அது ஏ தான். அப்போ சுமால் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போது இந்த ரூட்டுக்குள்ளே எத்தனை 2 ஏ ஸ்கொயர் இருக்குது? 2 இருக்குது. 2 ஏ ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 2 ஏ ஸ்கொயர். அப்போது ரூட் ஆஃப் 2ன்னு போட்டு இந்த ஏ ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாமா? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ தானே ஏ ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் இருந்தால் 2 ஏ தான் ரைட்டா. அப்போ ரூட் 2 மட்டும் தனியாக எடுத்துட்டான். ஏ டு தி பவர் 2வை ஏ இன்ட்டு ஏன்னு பிரிச்சுட்டான். அப்போ ஏ தான் வரும் ரைட்டா. எது? ஏசி. புரியுதா? அப்போ நெக்ஸ்ட்டு இது ஏஜியில் பாருங்கள், ஏஜி ஸ்கொயர் இந்த படத்தை பாருங்கள். ஏஜி ஸ்கொயரில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏஜி ஸ்கொயர் ரைட்டா. இருங்க, சரி தப்பிட்டேன். என்னது? ஏஜி ஸ்கொயர் இங்கே பாருங்கள், இதை முடிச்சிட்டோம். இப்போ ஏஜி ட்ரையாங்கிள் ஏசிஜின்றான். ட்ரையாங்கிள் ஏசிஜி, ஏ இது ரைட்டா, சி இது, ஜி இது. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏசிஜி ரைட்டா. அப்போது ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு எது? ஏஜி ஸ்கொயர் சீக்வல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிஜி ஸ்கொயர் இதானே வரும். இது ஹைபாட்னியூஸ் ரைட்டா. ஏசி ஸ்கொயர் சீக்வல் டு இது என்னது? ஏஜி ஸ்கொயர் சீக்வல் டு இதான் ஏஜி ஸ்கொயர் சீக்வல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிஜி ஸ்கொயர் போட்டிருக்கானா. இன் ட்ரையாங்கிள் ஏசிஜி அது ஏஜி ஸ்கொயர் சீக்வல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். அப்போ ஏஜி வேணும்னு என்னது? ரூட்டு போட்டான். அப்போது ஏஜி சீக்வல் டு இந்த ரூட் ஏசி ஸ்கொயர் மேலே கண்டுபிடிச்சிருக்கோமே, இந்த ஏசி ஸ்கொயர் சப்மிட் பண்ணியிருக்கான். ஏசி ஸ்கொயர் என்னது? ஏசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட்டா. ஏசி என்னது? ரூட் 2 ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே ஏசி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்னது? அப்போ ரூட் 2னா அப்போ ரூட் 2 ஸ்கொயர்னு அர்த்தம். ஏசி ஸ்கொயர்ன்ற அப்போ என்னது? வெறும் 2 தான் வரும் இந்த இடத்துல ரைட்டா. அதை தான் போட்டுருக்காங்க பாருங்கள். ஏசி ஸ்கொயர்னா ரூட் 2 டு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிஜி என்னது? அது வந்து ஏன்னா இங்கே பாருங்கள், ஏன்னு எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஜி ஏ தானே. இது இந்த க்யூபில் லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ், அதனால் அதுவும் ஏ தான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? இல்லை ஏன்னு போட்டான் ரைட்டா. ஏன்னு போட்டால் இப்போ ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னா 2ன்னு போட்டுக்கலாமா. அப்போ ஏ இன்ட்டு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அதுக்கடுத்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போது இதில் எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது? முதல்ல ஒரு 2 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு ஏ ஸ்கொயர் அப்படின்னா 3 ஏ ஸ்கொயர் இருக்கிறது ரைட்டா. அப்போ ஏஜி சீக்வல் டு ரூட் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் ஏன்னு வந்துடும் ரைட்டு. ஏன்னு வந்துடுச்சு, ஏஜி வந்துடுச்சா. சரி அடுத்தது பார்ப்போம். அடுத்து இப்போ ரூட் 3 ஏ சீக்வல் டு 4rன்றான். 4rன்னா என்னது? ஆர்னா ரேடியஸ்னு அர்த்தம். ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ்.
அப்போ ரூட்டு 3a ன்றது 4r எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 4r எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு வாங்க. இங்கே பாருங்கள். அப்போ ஏஜி தானே என்னது, எங்கே பாருங்கள் ஏஜி என்ன வந்திருக்கு, ஏஜி தான் ரூட்டு 3a ரைட்டா. ஏஜி இருங்க நான் அமைக்கிறேன். ஏஜி தானே போட்டிருக்கான், ஏஜி ரூட்டு 3a. அப்போ ஏஜின்றது இதுதான் ஏஜி ரைட்டா. ஏஜி என்ன சொல்கிறான், 4rன்றான். 4rன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க. இதில் எத்தனை ஆட்டம் இருக்கிறது, இது ஒரு இவ்வளவு பெருசு முழு ஆட்டம் இங்கே வரைக்கும் இருக்குது, இதுவும் இது வரைக்கும் இருக்குது, இது ஒரு முழு ஆட்டம், 3 ஆட்டம் இருக்கா. அப்போது இதனது இது சென்டர் பகுதி, ஆட்டத்தோட சென்டர் பகுதி, இந்த ஆட்டத்தோட சென்டர் பகுதி. அப்போது இது ரேடியஸ், ஒரு ரேடியஸ் ரைட்டா. அப்போ இது இன்னொரு ரேடியஸ் வெளியில் இருக்குது, இது கியூப் விட்டு வெளியில் இருக்குது, அதை நம்ம எடுக்க தேவையில்லை ரைட்டா. அப்போ இங்கே பாருங்க, இந்த ஆட்டம் இப்படி இருக்குது, இந்த ஆட்டம் இப்படி இருக்குது. அப்போ இது ஒரு ஆட்டம், 3 ஆட்டமாக ஒரே டயகனில் இருக்கிறது. அப்போ 4rன்றான். 4rனா இது ஆட்டத்தோட சென்டர் பகுதி. அப்போ இங்கே வரைக்கும் ஒரு 6 சரியா. அப்போ இது இந்த ஆட்டத்தோட சென்டர் பகுதி. அப்போ இங்கே வரைக்கும் ஒரு 6, 2 6 ஆச்சா. அப்போ இந்த ஆட்டத்தோட சென்டர் பகுதி, இந்த ஆட்டம் முடிகிற வரைக்கும் இன்னொரு 6. அப்போ 3 6 ஆச்சா. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்னொரு 6, 4 6 ஆச்சா. ஏன்னா இது மொத்தம் இந்த ஆட்டத்தில் கொஞ்சோன ரேடியஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது, மீதி இன்னொரு ரேடியஸ் வெளியில் இருக்குது ரைட்டா. அப்போ இதுக்கு அப்படி தான், ஒரு ரேடியஸ் தான் உள்ளே இருக்குது, இன்னொரு ரேடியஸ் வெளியில் இருக்குது, அந்த கியூப் விட்டு வெளியில் இருக்குது. அப்போ இதில் ஒரு 6, இதில் 2 6, ஏன்னா டயமீட்டர் எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 6, இதில் ஒரு 6, 4 6. அப்போ ஏஜி ஈக்குவல் டு 4 6. இது இங்கேருந்து ஏஜியோட லென்த் எவ்வளவு, 4 6 ரைட்டா. இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஏஜி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3a அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ரூட் ஆஃப் 3a வந்து என்னதுக்கு எதுக்கு சமம், 4rக்கு சமம். அப்போ போட்டான் பாருங்கள், ரூட் ஆஃப் 3a ஈக்குவல் டு 4r. அப்போ ஆர்னா ரூட் ஆஃப் 3 பை அந்த 4 கீழே வந்துடுமா, பை 4aன்னு அர்த்தம் சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர். அப்போது இந்த ஒரு வால்யூம் ஆஃப் த ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்பியர் அதோட ரேடியஸ் ஆர்னு வச்சா என்னது, எப்படி கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து பாருங்கள் ரைட்டா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர் ரைட்டா. ஒரு ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோன்னு நம்ம கனெக்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் 6 தான் வந்திருக்கு ரைட்டா. 6 ஈக்குவல் டு ரூட் 3/4aன்னு போட்டிருக்கான். அப்போது நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணது நமக்கு கிடைக்கும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ண, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. r ஈக்குவல் டு ரூட் 3/4a அப்படின்றான். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர்னா நம்ம இங்கே வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஒரு ஸ்பியரை கண்டுபிடிச்சா தான் அந்த கண்டுபிடிச்சிட்டு எல்லா ஸ்பியரையும் கூட்டிக்கிறணும். அந்த ஃபார்முலா தானே போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான், எங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பேக்கிங் எஃபிஷியன்சின்னு என்ன போட்டிருக்கான், இது எழுதணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இது எழுதணும், இங்கே எழுதணும் இல்லையா. இந்த பாருங்க, பேக்கிங் எஃபிஷியன்சின்னு என்ன பண்ணுவேன், டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். இது அங்கே எழுதிக்கணும் நீ, டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். அப்போ ஸ்பியர் மொத்தம் எல்லா ஸ்பியர்களும் எவ்வளோ வால்யூத்தை ஆக்குப்பை பண்ணியிருக்கு ஒரு யூனிட் செல்லுக்குள்ளன்றதை நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்பியரோட வால்யூத்தை கவுண்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பியரையும் கூட்டிக்கிறணும் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். வால்யூம் ஆஃப் த அந்த மொத்த யூனிட் செல்லோட வால்யூம், அது a இன்ட்டு ஏ கியூப் ரைட்டா. ஏ கியூப்னு வந்துடும். இது இன்ட்டு 100%. அப்போ தான் பெர்சன்டேஜ் கிடைக்கும். இதுக்கு தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன். இந்த இதை நீ அங்கேயே எழுதிக்கணும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு அந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். அப்போ இப்போ ஒரு இதோட வால்யூத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர், அதோட ரேடியஸ் என்ன அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எப்படின்னா 4/3 பை ஆர் ஸ்கொயர்னு போட்டு ஆர் கியூப்னு போட்டிருக்கான் ரைட்டா. இதான ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் வித் ரேடியஸ் ஆர். ஒரு ரேடியஸ் ஆர் உள்ள ஒரு ஸ்பியரோட வால்யூம் என்ன, ஃபார்முலா அடிப்படை ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் அப்படின்றான். இப்போ ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆறுன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தா அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆறுனா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட்டா. இல்லை இது இல்லை, இங்கே வாங்க, நான் இங்கே இதில் நின்றுட்டுருக்கேன். இங்கே இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர். அப்போ 4/3 பை ஆர் கியூப். அப்போ இங்கே ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் 3/4aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்னது, ரூட் 3/4a. அப்போது இந்த ஹோல் கியூப்னு போட்டுக்கோண்ணா. இப்போ நீங்கள் பெருக்குங்க, பெருக்குனா என்ன வரும்,
இது 4/3 பை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்னது இது இது இந்த இது இந்த √3 × √3 × √3. அப்போ ஒரு √3 2 √3 சேர்ந்தது ஒரு 3000. அப்போ 3 + √3 × √3 மொத்தம் 3 √3 √3 கியூப் அப்படின்றான். அப்போ √3³ அப்படின்னு வரும்போது 3 √3 2 √3 எடுத்துகிட்டு ஒரு 3 போட்டுக்கலாம். அப்போ இன்னொரு √3 மட்டும் நிற்கும். √3 போட்டேன் சரியா. அதுக்கடுத்து பையையும் போட்டேன். அப்போ a³ இருக்குல்ல அதையும் போட்டேன். கீழே முன்னாங்க 12, கீழே 4 இருக்குல்ல 12க்கு பதிலாக 12. அப்போ மேலே ஒரு 4 இருக்குது ரைட்டா. இங்கே மேலே ஒரு 4 இருக்குது. முன்னாங்க 12, இதில் ஒரு 4. அப்போ முன்னாங்க 12. அப்போ எத்தனை 4 இருக்குது? அது வந்து மேலே உள்ள 4ஐயும் கீழே உள்ள 12ஐயும் முன்னாங்க 12 வராது. 4 × 4 × 4 3 4 4 16 4 16 4 16 24 64 வரும். அப்போ நீங்கள் அதை பெருக்கி போட்டுக்கோங்க. இதில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா √3/16 πa³. இதை நீங்கள் எழுதிக்கோங்க எப்படி வருதுன்றதை எழுதிட்டு இதை பார்த்துக்கோங்க. இதில் நான் போட்ட நேரமாகும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனிட் செல் இன் பிசிசி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றான். அப்போ எத்தனை பிசிசி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து எத்தனை ஸ்பியர் இருக்கிறது? 2 ஸ்பியர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா சென்டரில் ஒரு ஸ்பியரு, அது போகாமல் எல்லா கார்னர்லேயும் 1/8. அப்போ 8 கார்னர் 8/8 × 1 = 1 தான் வருது. 8 கார்னர். அப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் 1/8. அப்போ 8 × 1/8 = 1. அப்போ கார்னர் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஆட்டம், சென்டரில் ஒரு ஆட்டம். அது எது கூடயும் ஷேர் பண்ணலை, அதனால் 1. அப்போ 2 தான் இதில் வரும். த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங்ஸ் டு த யூனிட் செல் இன் பிசிசி அரேஞ்ச்மெண்ட். இந்த பிசிசி அரேஞ்ச்மெண்ட்டில் பிசிசி அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஸ்பியர் இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு 2. எதற்கு சமமாக இருக்குது? எண்ணிக்கையில் 2க்கு சமமாக இருக்கிறது. நல்லா பார்த்துங்க. நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இந்த கோளங்கள் பிளாங்க்ஸ் சார்ந்து இருக்கிறது. ஒரு யூனிட்டை சார்ந்து இருக்குது, யூனிட் செல்லை சார்ந்து இருக்கிறது. எதில்? இன் பிசிசி அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இஸ் ஈக்குவல் எதற்கு? 2க்கு சமமாக இருக்கிறது. சென்டரில் 1, சுற்றி எல்லாத்துலேயும் சுற்றி 1/8 × 8 = 1. அப்போ 2 தான் இருக்கிறது ரைட்டா. அண்டு ஹென்ஸ் ஆகவே டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈஸ். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? 2 × இதை சேர்த்து போடணும். இங்கே வாங்க. 2 × இந்த ஒரு செல். இது என்னது? ஒரு ஸ்பியர். 2 மொத்தம் × ஒரு ஸ்பியரோட வால்யூம். இது வால்யூம் தானே. √3/a³ ஒரு செல்லோட வால்யூம். அப்போ மொத்தம் எத்தனை செல் இருக்குது? 2 செல் இருக்குது. அப்போ 2 செல்லு × வால்யூம். ஒரு செல்லோட வால்யூம் இது. அப்போ 2 செல்லேருந்து எவ்வளோ வால்யூம் இருக்கும்? 2ஆல் பெருக்கிட்டா இந்த இது கிடச்சிருச்சு. அப்போது டிவைடிங் 2/1. இது 1ன்னு போடணும். இந்த 3ன்றது 3 கிடையாது, 1. 1ஆவது ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் எழுதலை. நீங்கள் முதல் இதில் எழுதுனீங்களே அதை மாதிரி எழுதிக்கிறணும். முதல் இதில் என்ன எழுதுனீங்க? இதனோட ஒரு யூனிட்டோட மொத்த வால்யூம் எவ்வளவு? a × a = a³ நாங்கள் எழுதி 1ஆவது ஈக்குவேஷனை போட்டிருந்தோம் இல்லையா. அதையும் நீங்கள் சேர்த்து இங்கே எழுதிக்கணும். இங்கே வாங்க, நான் அதையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த போட்டுக்கான இந்த இதை வார்த்தை எழுதிக்கணும். இதை நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மொத்தத்தையும் இங்கே சேர்த்துக்கணும். அது கூட எதை சேர்த்துக்கணும்? இந்த மொத்தத்தையும் நீ சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு அடிஷனலாக அதை சேர்க்கணும் ரைட்டா. அப்போது எதுக்கு இதெல்லாம் எழுதிக்கணும். இதுதான் ஃபார்முலா. அதுக்கு இந்த ஃபார்முலா தான். இது என்னது? யூனிட் செல். மொத்த யூனிட் செல்லோட வால்யூம். இங்கே பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் எ க்யூப் வித் அன் எட்ஜ். இதே தான் அதுலேயும் எட்ஜ் லென்த் ஏ. அதே ஏ தானே shown in figure. வால்யூம் ஆஃப் த க்யூப் வித் எட்ஜ் லென்த் இஸ் என்னது? a × a³. இதை 1ன்னு போட்டுக்கணும். அங்கே 1ஆவது ஈக்குவேஷனே அங்கே கொண்டு வரணும். 1ன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து அதில் சப்ஸ்டியூட்னு போடணும். நீங்கள் சப்ஸ்டியூட் 3ன்னு போடணும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இல்லையா? இந்த டிவைடிங் 2 இந்த 2ஆம் நம்பர் ஈக்குவேஷன். இதுதான் 2. இது 2ஆம் நம்பர் ஈக்குவேஷன். 2 டிவைடிங் 2/1ன்றான். 2ஆவது நம்பர் ஈக்குவேஷனை 1ஆல் நீங்கள் என்னது வகுக்கணும்ன்றான். எது 2? இதுதான் 2. இது 2ன்னு போட்டுக்கோங்க ரைட்டா. 2 1ஆம் நம்பர் ஈக்குவேஷன் என்னது? a × a³ ரைட்டா. மொத்த யூனிட் செல்லோட வால்யூம். இது மொத்த ஸ்பியரோட வால்யூம். அப்போது அது a³ போட்டேன். இங்கே பாருங்க மொத்த வால்யூம். அப்போ என்ன போட்டிருக்கான்? பேக்கிங் ஃப்ராக்ஷன் எவ்வளவு? √3π. இது என்னது? ஒரு மொத்தம் அதில் உள்ள ஸ்பியரோட வால்யூம் ரைட்டா. அப்போது a³. அப்போ போட்டாச்சு என்ன வருது அப்படின்னா √3/8 × 100. அதை நீங்கள் போட்டுக்கோங்க கழிச்சு. அதுக்கடுத்து √3π ×
12.5 அந்த இந்த 8 100ஆல் வகுத்துட்டான், 100 8ஆல் வகுத்தா இவ்வளோ கிடைக்குது. இது 12.5 கிடைக்குது. அப்போ இது என்ன பண்ணா பையனை 3.14, அதை இந்த √3 இதெல்லாம் போட்டு முடித்த உடனே என்ன கிடைக்குது உனக்கு அப்படின்னா 68% கிடைக்குது. இந்த கணக்கு சரியான்ற நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அப்போது அதில் கம்மி 58, அப்போ இதில் 68% ஆஃப் த அவைலபிள் வால்யூம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ இந்த மாதிரி அடுக்கி வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 68% வால்யூம் கிடைக்கிறது அப்படின்றான். 68% ஆஃப் த அவைலபிள் வால்யூம் இஸ் ஆக்குபைடு, இதுதான் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு மோர் தென், அதை விட சிம்பிள் கியூபிக் கூட இது அதிகமாக இருக்கிறது. த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு மோர் எஃபிஷியன்ட்லி தேன் இன் சிம்பிள் கியூபிக் பேக்கிங். ரைட்டா, அவ்வளோதான் இதோட ஃபார்முலா பார்த்துக்கோ. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஹெக்ஸாகனல் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.